எக்கோகார்டியோகிராம் எல்லாருக்கும் இப்போ பப்ளிக் லெவல்லேருந்து எல்லாருக்கும் உள்ள தெரியும். எனக்கு எக்கோ பார்த்துடணும் சார், ஹார்ட்டை பார்த்துடணும், எக்கோ பார்த்துடணும். எக்கோனா என்னது? நம்ம கூப்பிட்டா திருப்பி அது சவுண்டு வர்றது அதானே எக்கோன்னு சொல்லுவோம். போயிட்டு நம்ம அந்த இதில் எல்லாம் போயிட்டு ஏதாவது பெரிய கட்டடத்தில் போயிட்டு ஓன்னு கத்துவோம், திருப்பி அது எக்கோ ஆதான்னு பார்ப்போம். ஸோ வாட் இஸ்னா, ஒரு அல்ட்ராசவுண்ட் மெஷின் இருக்கும். அந்த மெஷினில் ஒரு ப்ரோப்னு ஒன்று கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சின்னதாக இருக்கும், வயர் மூலமாக அந்த ப்ரோப் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ்னு உள்ளுக்குள்ளே இது பண்ணிகிட்டே இருக்கும். அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த ப்ரோபுங்கிறது இப்படி சின்னதாக இந்த இவ்வளோ சைஸுக்கு இருக்கும், இந்த விரல் சைஸுக்கு இப்படி 2 விரல் சேர்த்து இந்த சைஸ் தான் இருக்கும். அதை அப்படி கையில் பிடிச்சிக்குவாங்க, இடது கையில் வலது கையில் ஒவ்வொருத்தரும். அந்த அதுலேருந்து வந்து பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல்ஸ் வந்து அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை எமிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மெஷினை ஆன் பண்ணிவிட்டு பேஷண்ட்டை வந்து படுக்க வைப்பாங்க. இடது பக்கம் படுக்க வச்சு பார்க்கக்கூடிய டாக்டர் இருப்பாங்க, வலது பக்கம் படுக்க வச்சு பார்க்கக்கூடிய டாக்டரும் இருப்பாங்க. லெஃப்ட் ஹேண்டர்னா பேஷண்ட்டை படுத்து இடது பக்கம் சாஞ்சி இருக்க சொல்லிவிட்டு செஸ்ட் இவ்வளோ தூரத்துக்கு அன்ஸ்ட்ரிப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜெல்லுன்னு சொல்லுவோம். அந்த ஜெல் கான்டாக்ட் இருந்துச்சுன்னா தான் அல்ட்ராசவுண்ட் பெனிட்ரேட் பண்ணும். ஸோ அந்த ஜெல்லை வந்து அந்த ப்ரோபில் தடவிட்டு நெஞ்சில் வச்சு அந்த பீசோ எலக்ட்ரிக் கிறிஸ்டல் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை எமிட் பண்ணும். அந்த அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் வந்து உள்ளே போய் ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், இது வந்து அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் வந்து வயிறு குடல் எல்லாத்துக்குமே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணலாம். இந்த அல்ட்ராசவுண்ட் ஹார்ட்டுக்கு பண்ணுறது எக்கோகார்டியோகிராம்னு சொல்கிறோம். அந்த வேவ்ஸ் போய் ஹார்ட்டை ஹிட் பண்ணும்போது அதில் உள்ள வேல்வ்ஸு, பிளட்டு ஒவ்வொன்றும் உள்ள டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸை அதை போய் தொட்டுட்டு திருப்பி அது அந்த வயர் மூலமாகவே போய் அந்த மெஷினில் போய் சாஃப்ட்வேரில் இன்டர்ப்ரெட் ஆகி இமேஜாக டிஸ்பிளே ஆகும். ஸோ இதான் எக்கோ. இங்கேருந்து அனுப்பி திருப்பி அங்கே எக்கோவாகி வர்றதை உள்ளே எடுத்து பார்க்குறது தான் எக்கோகார்டியோகிராம். அதில் எப்படின்னா இமேஜஸ் வந்து அந்த ஹார்ட்டோட வேல்வு, ஹார்ட்டோட சைஸு, சேம்பர் சைஸு, கண்ட்ராக்ட் ஆகிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். டாப்லர்னு ஒன்று உண்டு, அது போட்டால் உஸ்ன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அது மாதிரி இந்த டெஸ்ட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு வரணுமா, சாப்பிடாம வரணுமா, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் யாருனாலும் எப்போனாலும் வந்து பண்ணிக்கலாம். ரொம்ப சேஃபான டெஸ்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன்லாம் ரேடியேஷன் உண்டு, இதில் ரேடியேஷன் கிடையாது. ஸோ வெரி சேஃப். எவ்வளோ தடவைனாலும் பண்ணலாம். ப்ரெக்னென்ட் உமன் பண்ணிக்கலாம், சின்ன குழந்தைங்க பண்ணிக்கலாம், பிறந்த குழந்தை பண்ணலாம். ஸோ இட்ஸ் மோஸ்ட் சேஃப் டெஸ்ட். அண்ட் எவ்வளோ நேரம் டெஸ்ட்டுக்கு எடுக்கும்? மேக்ஸிமம் 15 to 20 minutes, இல்லை அதுக்கு குறைவாக கூட எடுக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் யாருக்கு பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு மாரடைப்பு வந்திருக்கலாம், இல்லை நெஞ்சு வலியினால் இருதய தசைகள் அடப்பட்டு, இரத்த குழாய் அடப்பட்டு தசைகள் கண்ட்ராக்ஷன், இந்த நல்லா இது பண்ணுறது வந்து கண்ட்ராக்ட் ஆகிறது குறைஞ்சிருக்குதா, இந்த தசைகள் வேலை செய்கிற திறன். அதுக்கப்புறம் வேல்வு, ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வியாதி மூலமாக, பாக்டீரியல் வியாதி மூலமாக வால்வுகள் பாதிக்கப்பட்டு சுருங்கி இருக்குதா, வேல்வ் ரீகர்ஜிட்டேஷன், அது வந்து லீக் ஆகுதா வேல்வு, மைட்ரல் வேல்வ், அயோட்டிக் வேல்வ், பல்மனரி வேல்வ், ட்ரைகஸ்பிட் வேல்வ், இந்த 4 வேல்வையும் அசஸ் பண்ணுறதுக்கு. ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பம்பிங் அடிக்குவேட்டாக இருக்கா, இஜெக்ஷன் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு குவான்டிஃபை பண்ணுவாங்க, மைல்டு, மாடரேட், சிவியர்னு ஹார்ட் வேலை செய்கிற திறன் கம்மியாக இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. கார்டியோமயோபதி, ஹார்ட் ரொம்ப வீங்கி போயிடும், என்லார்ஜ் ஆகிரும் எல்லா சேம்பர்ஸும், பம்பிங் ரொம்ப குறைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உள்ள ஹார்ட்டை பற்றியான ஸ்ட்ரக்சர், அதோட பிளட் ஃப்ளோ பேட்டர்ன், அந்த வேல்வ் பேட்டர்ன், அந்த வேல்வ் ஃபங்க்ஷனிங், இதெல்லாம் அசஸ் பண்ணுறது தான் எக்கோகார்டியோகிராம். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட், அதாவது இந்த மருத்துவ உலகத்தில் சொன்னால் இட் வில் கிவ் அனாட்டமிக்கல் டீட்டெயில்ஸ். ஃபங்க்ஷனல் அசஸ்மெண்ட் கொடுக்காது, அதாவது அந்த ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் போதுமானதாக இருக்காங்கிறத கொடுக்காது. இது தெளிவாக புரிஞ்சுக்கிடணும். எக்கோ நார்மல்னால் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் கிடையாது, எனக்கு பிளாக் கிடையாது அப்படி சொல்ல முடியாது. எக்கோ நார்மல்னால் பம்பிங் நல்லா இருக்குது, ஹார்ட் வேலை செய்கிற திறன் நல்லா இருக்குது, வால்வுகள் சிறப்பாக இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, ஹார்ட் என்லார்ஜ் ஆகலை, ஹார்ட்டுக்குள்ளே எது கிருமிகள் இல்லை, எண்டோகார்டைட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஹார்ட்டில் ஓட்டை கிடையாது, கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ், வென்ட்ரிகுலர் செப்டல் டிஃபெக்ட், கீழறை ஓட்டை, மேலறை ஓட்டை, ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட், பிடிஏ போன்ற கன்ஜெனிட்டல் பிறப்பால் உள்ள பிரச்சனைகள் இல்லை. அப்படின்னு தான் ஹார்ட் வந்து உங்களுடைய ஸ்ட்ரக்சர், அனாட்டமியை மட்டும்தான் எக்கோகார்டியோகிராம் சொல்லும்.